സുന്ദരമൂർത്തി. എന്താ ചേട്ടാ ഇത്? தப்பா நினைச்சுக்காதே, நான் முதல்ல வந்து பார்க்க முடியல. யூனோ இட் இஸ் இயர் எண்டிங். அதனால என்ன, பரவாயில்ல சார். நான் கூட அக்கா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இப்படி குரூப்பா எல்லாரும் வரதுனால குணமான வியாதி கூட குணமாகாத மாதிரி இருக்கு சார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். வந்து என்னோட ஒரு கிளையண்ட் இதே ஹாஸ்பிட்டல் ஒரு பேஷண்ட் ஆயிட்டு உண்டு. அவரை பார்க்க வந்தேன். கிளையண்ட பார்த்த மாதிரி ஆச்சு, பேஷண்ட பார்த்த மாதிரி ஆச்சு. ஒரு வெடிக்கு ரெண்டு பட்சி அல்லே. ஓ மறிச்சோ, அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. ஆமா, இந்த ஆக்சிடென்ட் உனக்கு எப்படி ஆச்சு? எனக்கு குணமாகட்டும், அப்புறம் நீங்க வாங்க, உங்களை என் பைக்ல பின்னாடி உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய லாரியா பார்த்து இடிப்போம். அப்போ உங்களுக்கு புரியும் எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு. விஷமம் விஷமம். போங்க சார். சரி, எப்படா டிஸ்சார்ஜ் ஆகுது? அது வரா ஒரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன் சார். எப்படாப்பா இந்த இடத்த விட்டு போவோன்னு இருக்கு. மறுபடியும் ஃப்ரீயா எல்லாரோடையும் மிக்ஸ் பண்ணி ஜாலியா இருக்கணும் சார். இருக்கலாம் இருக்கலாம். ஐ திங்க் ஐ வில் மேக் எ மூவ். പിന്നെ ഞാൻ വീട്ടിൽ വന്ന് കാണാം. ഓക്കെ, ടേക്ക് റെസ്റ്റ്. വിഷ് യു എ വെരി വെരി സ്പീഡി റിക്കവറി. ஐ ஹவ் ஆல்ரெடி ரெக்கவர்ட் சார். அப்போ விஷ் யூ எ வெரி ஸ்பீடி ரிலீஸ். ஓகே, தரே. மாமி மாமி, உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட். ரெஜிஸ்டர்ட் போஸ்டா? உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நானே கையெழுத்து போட்டு வாங்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அடுப்புல என்ன அவியலா? வாசனை மூக்க தொலைக்குது. மத்தியானம் சாப்பிட இங்கே வந்துடலாமா மாமி? வாங்க, எல்லாரையும் அழிச்சுட்டு வா. எங்க வீட்டுல இன்னைக்கு செண்பகத்து சமையல் டியூட்டி. வாயில வைக்க முடியாது. வீக்லி ஒன் டே நாங்களாம் பாவப்பட்ட ஜென்மங்கள். என்ன சாப்பிட வரியா? சும்மா தமாஷுக்கு சொன்னேன் மாமி. எதுக்கும் கொஞ்சம் எடுத்து வைங்க, அப்புறமா வந்து வெட்டுறேன். என் லாயர் தான் உனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. லீகல் லாங்குவேஜ் உனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் உனக்காக நான் சொல்கிறேன். ஐ ஹவ் பீன் டைரக்டட் பை மை கிளையண்ட் மிஸ்டர் முத்துமணியன், என் பேர் அப்போ முத்துமணியன் கல்யாணத்தும் போது, டு இன்ஃபார்ம் யூ ஆஸ் அண்டர் that you were married to him in India on 20th January 1982 and the marriage was duly registered under the Hindu Marriage Act. That without his knowledge and concurrence you have married another person, which tantamount to bigamy and is hence illegal and punishable under the Hindu Marriage Act. My client now further indicates यस्याम यस्याम दिशिबिगरदे देवदृष्टिस्वदीया तस्याम तस्याम अகமகிமகம். வாசுகே, பெருமாளுக்கு அம்சே பண்றதுக்கு அதாம்மா நைவேத்தியத்துக்கு கொண்டா. இத வந்துட்டேன். காலதேசாவதிभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमसदस्येन निर्पस्यमानं. துஷ்டமாத்திரே. யார்கிட்ட இந்த லெட்டர்? கோர்ட்டு கேஸ் சம்பந்தமா ஒரு லெட்டர். உன் கிளையண்டா? ஆமா, என் கிளையண்ட் தான். ராஜனாய நமஹ, ஓம் கிருஷ்ணாய நமஹ, ஓம் வாசுதேவாய நமஹ. வாசுகி, தீபாராதனைக்கு வரலையா? அப்படி என்ன தலை போற வேலை? கற்பூர ஆரத்தி எடுத்துக்காம இங்க வா.
வாசுகி, உன் கிளைண்டோட அஃபிடவிட்டா காத்துல பறக்க விட்டுருக்க. இந்தா சாப்பிடலாமா? வாசுகி, ஃபோன் அடிக்கிறது பாரு. அங்க நீ எடுத்துக்கிறியா? நான் எடுத்துக்கிறேன். ஹலோ, எதுக்காக ராத்திரி நேரத்தில் தொந்தரவு பண்ற? நேரா வந்து படுக்கையில பங்கு கேட்காம போன்ல பேசுறேனேன்னு சந்தோஷப்படு. போன தடவை வீட்டுக்கு வந்தப்போ ரூபா கொடுக்காம டபாச்சிட்டு நீ, அதான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனேன். வந்து சேர்ந்துருக்குமே, அடுத்த நோட்டீஸை உன் புருஷனுக்கே அனுப்புவேன், உன் புது புருஷனுக்கு. ஓகே? உன்ன மாதிரி ஒரு கிராதகனை என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. பார்க்காமையா என் கூட குடும்பம் நடத்துற நீ? ஏய், நீ வந்து என் கூட மறுபடியும் வாழணும். அது என்னோட கான்ஜுகல் ரைட்ஸ். என் உரிமையை நான் திருப்பி கேட்குறேன் கோர்ட்டு மூலமா. கோர்ட்டு கேஸுன்னு வந்தால் உன் கேரக்டரை நாரடிச்சிடுவேன். ஆமாம், கேரக்டர் அசாசினேஷன். அதுவும் உன் புது புருஷன் முன்னால. அப்புறம் கௌரவமாக வக்கீல் தொழில் பண்ண முடியாது உன்னால. வெளியே தலை காட்டிட முடியாது. ஏன்? ஆண்டவனால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. சரி, இப்ப என்னதான் வேணும்னு சொல்லு. அப்படி வா வழிக்கு. கோர்ட்டில் செட்டில்மெண்ட் ஆச்சுன்னா மாதம் மாதம் நீ எனக்கு மெயின்டெனன்ஸ் கட்டணும். அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம். ஐ எம் ரெடி. ₹1,00,000 கொடுத்துரு, குவிட். அப்புறம் நீ யாரோ நான் யாரோ. ₹1,00,000? ₹1,00,000 நான் எங்க போவேன்? உன் லட்சிய புருஷன்ட்ட கேளு. என்ன கேட்டா? இல்லை, அன்னைக்கு கேட்ட ₹4,000 கொடுத்துரு, இன்ஸ்டால்மெண்ட்டாக வச்சுக்கிறேன். சி கத்திரிக்காய் பேர மாதிரி பேசால. நோட்டீஸ் கொடுத்த வக்கீலுக்கு ₹1000 கொடுக்கணும் ஃபீஸு. ஏய், ஊரை விட்டு செல்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் வேஸ்ட் டைம். அப்படி வா வழிக்கு. வீட்டுக்கு வந்து வாங்கிக்கிறேன். வீட்டு பக்கம் நீ வரவே வராது. நான் வரல, நீ வா. நாளைக்கு கோர்ட்டுக்கு போவே இல்லை 10 மணிக்கு. நான் மொன பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். கொண்டாந்து கொடு. 4 பேருக்கு முன்னால எப்படி கொடுக்குறதா? பிரீஃப் கேஸில் வச்சு கொடு. ஓஹோ, அது ஸ்மக்லர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? கையில் கொண்டாந்து கொடு, இல்லை 4 கவிதை புஸ்தகத்துக்கு நடுவில் வச்சு கொடு. அதுதான் நமக்குள்ள பழக்கமாச்சே. நாளைக்கு 10 மணிக்கு. ஆமாம், ஏமாத்தின கோர்ட்டில் சந்திப்பேன். மானத்தை வாங்கிடுவேன். நான் ரொம்ப கெட்டவன், உனக்கு தெரியும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போவே இல்லை 10 மணிக்கு. நான் மொன பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன். கொண்டாந்து கொடு. 4 பேருக்கு முன்னால எப்படி கொடுக்குறதா? பிரீஃப் கேஸில் வச்சு கொடு. ஓஹோ, அது ஸ்மக்லர் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? கையில் கொண்டாந்து கொடு, இல்லை 4 கவிதை புஸ்தகத்துக்கு நடுவில் வச்சு கொடு. அதுதான் நமக்குள்ள பழக்கமாச்சே. என்ன வாசுகி, இன்னும் கோர்ட்டு கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டே இருக்கேன். நானும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன்.
பே ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு பென்ஷன் இன்க்ரீஸ் விஷயமா பார்த்துட்டு வரணும். 2 பேரும் சேர்ந்தே போகலாம், கிளம்ப. உன்னை கோர்ட் வாசலில் விட்டுட்டு போகிறேன். பே ஆஃபீஸ் எங்கேயோ இருக்கு, நீங்க போங்க, நான் பீச் ரோடு வழியாவே போயிடுறேன். அதுவும் சரிதான். வாசுகி, 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்குமா? 10 ரூபாயா இருந்தால் தேவையில்ல. உன் பேக் இருக்கு, அதுலேருந்து எடுத்துக்கிறேன். 100 ரூபாய் வச்சுட்டே எடுத்துக்கிறேன். கவியரசர் இளந்தேவன், நடக்கும் பறவைகள். இது என்ன புஸ்தக கட்டு? அது ஒன்றும் இல்லை, கவிதை புஸ்தகங்கள். ஜேம்ஸ் ஐயர் கேட்டது. ஜேம்ஸ் ஐயர்கிட்ட கொடுக்கணுமா? நான் கொண்டு போய் கொடுத்துட்றேன். ஐயோ, நீங்க எதுக்கு? வேண்டாம். ஏன், என்னது? எனக்கு என்ன? இல்ல. போற வழியில அவர் ரூம் இருக்கு, நான் கொடுத்துட்டு போறேன். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? இதுல என்னமா சமம் இருக்கு? வழியில தான் கொடுக்க ஐயோ, போறேன். வேண்டாம், நானே கொடுத்து- டயத்தை வேஸ்ட் பண்ணாத, நீ கோர்ட்டுக்கு போ. ஐயோ, நான் சொன்னா கொடுத்துட்டு கேளுங்க, நானே நான் கொடுத்துறேன். விடு நீ. என்னக்கா இன்னும் தூங்கல? தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக. நீ ஏன்டா அவ்வளவு லேட்டு? காலையில சீக்கிரம் எழுந்து ஹாஸ்பிட்டல் போகணும்ல நானு. ரொம்பவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதனா கேட்க மாட்டேங்கிற. ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணிக்கிட்டா தான் என்னவா? என்னால முடியாத போது சொல்றேன், நீங்களாம் ஷேர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு கொடுத்த ஒர்க்கெல்லாம் ஒழுங்கா செஞ்சு முடிச்சியா? ஓ, டெலிஃபோன் பில் பே பண்ணிட்டேன், பால் கார்டு மாத்தியாச்சு, எம்இஎஸ் பில் கட்டியாச்சு, அம்மாவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்டினியா? அங்கதான்க்கா ஒரு சிக்கல். ஏன் பணத்தை தொலைச்சிட்டியா? இல்லக்கா, திருப்பி கொண்டு வந்துட்டேன். ஏன் திருப்பி கொண்டு வந்த? ஏற்கனவே 50,000 ரூபாய் கட்டியாச்சு. யார் கட்டியிருக்காங்க? அந்த சிங்கப்பூர் மாணிக்க பிள்ளை தான் கட்டினாராம், ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க. இந்த ரசீட். அவர் எதுக்காக பணம் கட்டணும்? அருணாச்சலத்தோட அப்பாவா இருக்காரு. அதுவும் நல்லதா போச்சுக்கா. உன்னோட எல்ஐசியில் ஒன்று திருப்பி கொடுத்துடலாம்ல. யாரோ பணம் கொடுத்தா வாங்கி வச்சுக்கிறதா? ஏன் நினைக்கிற? நீ இன்னும் போன சொல்லல. போ. குட் நைட்க்கா. வாசுகி, பே ஆஃபீஸுக்கு போயிட்டு வரச்சே வழியில் டிஐஜி மீனாட்சி சுந்தரத்தை பார்த்தேன். விடவே மாட்டேன்ட்டான். ஹோட்டலுக்கெல்லாம் அழைச்சி போனான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணோம் இல்லையா, ஃபேமிலி மேட்டர்ஸ்லாம் பேசிகிட்டே இருந்தோம். உன்னை கல்யாணம் பண்ண விஷயத்தெல்லாம் சொன்னேன். ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுகிட்டே இருந்தான். பாவம், அவனுக்கு ஒரே ஒரு பையன், அவனும் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். எங்களுக்குள்ள கொஞ்சம் வயசு வித்தியாசம் இருந்தாலும் அப்படி பழகுவான் என்கிட்ட. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள. அவன் சொல்லுவான், ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற வார்த்தையே நல்ல வார்த்தை, அதை பேப்பரில் எழுதியிருக்கிற வார்த்தையை பார்த்தாலே மனசுக்கு எதமாக இருக்கும் அப்படிம்பான். இப்படி மனசை விட்டு மணிக்கணக்காக பேசிட்டு இருப்போம். நாமளும் கொஞ்சம் மனசு விட்டு பேசுவோமா? நீங்களா என்ன எதுவும் கேட்க மாட்டீங்களா? எதை பற்றி கேட்கணும்? புஸ்தகத்தின் நடுவில் வச்சிருந்த பணத்தை பத்தி. அதுவா? நீயே சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். எப்போ சொல்லணுங்கிறது உனக்கு தெரியும். அப்புறம் நான் ஏன் துருவி துருவி கேட்கணும்? வாசுகி, என்ன ஆச்சு? ஏன் இப்படி அடற? உங்ககிட்ட ஜேம்ஸ் ஐயர்னு நட்பு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த ஆள் தான் என் முத புருஷன். ஐயோக்கே.
அப்படியா சங்கதி? என்ன இப்போ பிளாக்மெயில் பண்ணுறானா உன்னை? வாசுகி, நீ இதை எங்கிட்ட மறைக்கிற வரைக்கும் தானே உன்னை அவன் பிளாக்மெயில் பண்ண முடியும். உன் பூர்வகதை பூராவும் தான் எனக்கு தெரியுமே. இவன் தான் அவன் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எதுக்காக மறைச்சேன்னு எனக்கே தெரியல. நான் சொல்கிறேன். அந்த ராஸ்கல் தன்னை காப்பாற்றிக்க போய் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாதையும் என்கிட்ட சொல்லுவான். உன் கேரக்டரை பற்றி தப்பாக சொல்லுவான். உன்னை எங்கிட்டேருந்து பிரிக்க ட்ரை பண்ணுவான். அதெல்லாத்தையும் நான் நம்பிடுவனோ அப்படின்னு பயம் உன் மனசில் இருந்திருக்கலாம். இல்லை, நான் ஏதாவது அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க போய் அந்த விரோதத்தில் அவன் எனக்கு ஏதாவது ஆபத்து உண்டாக்கிடுவானோ அப்படின்னு சின்ன பயம் உனக்கு வந்திருக்கலாம். அந்த ராஸ்கலை பற்றி நான் ரொம்ப உயர்வாக நினச்சிட்டு இருக்கிறப்போ அவனை பற்றின உண்மையை என்கிட்ட சொல்கிறதா வேண்டாமான்னு தவிச்சிருக்க. நீ தவிக்கிற தவிப்பை தெரிஞ்சுட்டு தனக்கு சாதகமாக அவன் யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்தான். மறைக்கணும்னு உனக்கு இன்டென்ஷன் இல்லை, ஒரு இன்ஸ்டிங்க்ட், ஜஸ்ட் எ போஸ்ட்போனிங் இன்ஸ்டிங்க்ட் ப்ராபபிளி. ஸோ தற்காலிகமாக நீ மறைச்சது பெரிய குற்றம் இல்லை, அசட்டுத்தனமான ஒரு செயல், அவ்வளவுதான். வாசுகி கண்ணா, நம்ம அம்மி மிதிக்கல, அருந்ததி பார்க்கல, வீடியோ எடுக்கல, வேத மந்திரங்கள் சொல்லலை. ஆனால் சப்தபதியில் சொல்லியிருக்கிற மாதிரி ஒன்றா சேர்ந்து வாழறதுன்னு சங்கல்பம் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நத்திங் எல்ஸ் கவுண்ட்ஸ் இன் பிட்வீன் அஸ். லீவ் அலோன் தட் பிளடி ராஸ்கல். இவ்வளோ தூரம் சொல்லி அழுக என்ன வேண்டி கிடக்க? நீ ஒரு அட்வொகேட்டு, சைடு அபிஷ்டு, பைத்தியம், கிராக்க. போறோம் எழுந்துட. தீர்க்க சுமங்கலி பவா.